எனக்கு இனிமே எந்த நல்லதும் நடக்காது. ஐயோ ஸ்வேதா 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 மோதிரம் ஏன் கையில ஏறினாதான் மாமா எனக்கு கிட்டத்தட்ட நான் விரும்பின இந்த லைஃப் என்னை விட்டு போன மாதிரி. வெண்ணிலா, மாமா வெண்ணிலா, நீ மறுபடியும் நம்ம வீட்ல? நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன் வெண்ணிலா. இங்க வந்து பார்த்தா எப்போ வந்த? அதான் முத்து மாமா அத்தை போன் பண்ணி வீட்டை சுத்தி இருக்கிற. நான் தான் முத்தரசு சாரதா கிட்ட பேசி வெண்ணிலாவை வர சொன்னேன். நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வர்ற வெண்ணிலா நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதனாலதான் கர்ணா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வெண்ணிலாவை வர வச்சேன். ஸ்வேதா 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 கதவு தோற ஸ்வேதா ஸ்வேதா என்னாச்சு சித்தி? நீ அவ கையில போட்ட மோதிரம் எங்கேயோ காணாம போயிடுச்சான். எவ்வளவு தேடியும் கிடைக்காம போனதால வருத்தத்துல கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருக்கா. எவ்வளவோ பேசியும் கதவை திறக்க மாட்டேங்கிறாப்பா. என்ன சித்தி இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? கதவை தோறேன்னு சொல்றல்ல. ப்ளீஸ் ஸ்வேதா 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 நீ கதவை தோற. மூச்சு வந்தாச்சு. ஸ்வேதா சொன்னா கேளு. கதவை தோற ஸ்வேதா ப்ளீஸ். தள்ளுங்க ஸ்வேதா நவருங்க. ஸ்வேதா 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 கதவை தர. ஸ்வேதா தயவுசெய்து கதவை தர. ஸ்வேதா நான் சொல்றது கேளு. ஸ்வேதா இந்த மாதிரி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காத. கதவை தர. ஸ்வேதா கதவை தர. ஸ்வேதா ஸ்வேதா கதவை தர. ஸ்வேதா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காத. தயவுசெய்து கதவை தர. ஸ்வேதா கதவை தரமா. கதவை தரமா. உள்ள போய் ரொம்ப நேரமாச்சா? ஆமா ரொம்ப நேரமாச்சு. ஸ்வேதா ப்ளீஸ் சொன்னா கேளு. ஸ்வேதா ஸ்வேதா கதவை தர. ஸ்வேதா என்ன என்ன ஸ்வேதா? மாமா அது சாதாரண மோதிரம் தானே. சொன்னா நீங்களே மறுபடியும் வாங்கி என் கையில போட போறீங்க.
திடீர்னு ஏதோ ஒரு வேகத்துல நான் கோச்சுக்கிட்டேன். பட் நவ் ஐம் ஆல் ரைட். போங்க மாமா, ரிலாக்ஸ். நிஜமாவே நான் ஓகே தான், நோ ப்ராப்ளம். போங்க. அண்ணி, அத்தை, நீங்க எல்லாரும் போங்க. ஐம் ஆல் ரைட். ஐம் ஃபைன். அப்சல்யூட்லி. தொலைஞ்சது சாதாரண மோதிரம் இல்ல, அது இல்லனா நீங்களே எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சு வச்சிருந்தத எப்படி மாமா உங்ககிட்ட சொல்றது? அம்மா, வழக்கமா எந்த பழம் கிடைச்சாலும் உடனே சாப்பிட்டுருவீங்க. இதை மட்டும் கையில வச்சு பாத்துட்டே இருக்கீங்க. இல்ல, ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டேன். இது 2வது பழத்தோட முதல் சோட. வாழைப்பழத்தை சாப்பிட்ட மாதிரி பலாப்பழத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனைனாலதான் இதையும் சாப்பிடாம பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை மாமா? நான் பிராக்டிஸ்க்கு வெளியே போகலனா என் டாக்டர் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். ஆனா வெளியே போனாலே கண்ணுக்கு தெரியாத யாரோ வந்து அடின்னு அடிக்கிறாங்க கார்த்தி. அது யார் அடிக்கிறா? அநேகமா தொழில் போட்டியில அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் உங்க தொழில் சாப்பிடுறதுதான். கரெக்ட் தானே? நீங்க தான் யார் சாப்பாட்டையும் விட்டு வைக்கிறது இல்லையா? படையல் போட்டாலும் சரி, பறவைக்கு வச்சாலும் சரி, எல்லாத்தையும் திருடி தின்னா நாயில இருந்து பேய் வர எல்லாமே உங்க மேல கோவத்துல தானே இருக்கும். சரி, இப்ப என்ன செய்ய கார்த்தி? யார் என்ன அடிக்கிறாங்க? மாமா, எனக்கு ஒரு வழி இருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரியாம அடிச்சா கண்டிப்பா அது பேயோட வேலையா தான் இருக்கும். போனை எடுத்தா போதும், பேமெண்ட் பண்ணா உடனே பேய் வரும். ஐயோ மாமா, பயப்படலாம் வேணாம். நீங்க கும்கி படம் பாத்துறீங்களா? அதுல யானை கரும்பு சாப்பிடுமே, அந்த படம் தானே? உங்களுக்கு எல்லாமே சாப்பிட வச்சுதான் ஞாபகத்துக்கு வருமா? சரி, அதை விடுங்க. அதே மாதிரி இது கும்கி பேய். அதாவது பேய்களை அடக்க பழக்கப்படுத்தப்பட்ட பேய். ஆன்லைன்ல பேமெண்ட், நம்ம பிரச்சனைகள்லாம் அப்ஸ்காண்டு. அப்படியே உங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுங்க. கார்டா? சீக்கிரம் கொடுங்க. உங்க கார்டை வச்சு தான் பே பண்ணணும். இந்தா கார்த்தி. இந்தாங்க கார்டு. பேமெண்ட் பண்ணியாச்சு. இந்த பாருங்க. ஏன் கார்த்தி, எல்லாம் புதுசா அறிமுகமான தமிழ் நடிகைங்க மாதிரி இருக்காங்க. புதுசா வாங்கிருக்கியா? நல்லா இருக்கு. ஆன்லைன் பேக். ஆமா, இது ஆன்லைன் பேக் இல்ல, ஆன்லைன் பேய். எருமை மாடுமா மேல தூடுதா? இப்ப உட்காரு போ. கனவு பேயா ஓவரா ஜிகினாவா பறக்குது? கார்த்தி கார்த்தி சீக்கிரமா. ஏய், குட்டிச்சாத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது நிஜமாவே குட்டியா இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் குட்டியா தான் இருப்பேன்.
ஆனா பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்வேன். சீக்கிரம் சொல்லுங்க, நான் அமெரிக்கா எம்பசி போகணும். என்னது அமெரிக்க எம்பசியா? என் பேஸ்புக் ஃப்ரெண்டு அமெரிக்கால ஒருத்தி இருக்கா. அவளை பார்க்கலான்னு போனா அந்த ட்ரம்ப் இல்லங்க, அதாங்க அந்த அமெரிக்க ஜனாதிபதி. அவன் ஏதோ புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்கானே, அயல் நாட்டு பேயெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு. ஏங்க பேய்க்கெல்லாம் ரூல்ஸ் போடுவாங்களாங்க? அதான் ஒரு விசா ஒன்று அப்ளை பண்ணலான்னு போனாங்க. சரி, ஏன் பிரச்சனை என்னோட போகட்டும் விடுங்க. ஆமா, என்ன எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? உங்க பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க. நான் வெளியே போனாலே ஏதேதோ கண்ணுக்கு தெரியாம அடிக்குது. வீட்டுக்குள்ள இருந்தா பந்தக்கால் மாதிரி அடிக்குது. நீங்க மட்டும் அது யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தா புண்ணியமா போகும். இப்போ ஒண்ணு பண்ணுவோம். அடிக்கிற ஆளோட ஆதார ஜெராக்ஸ் ஒண்ணு கொடுங்க. மொத்த ஜாதகம், கான்டாக்ட் நம்பரு, ஓட்டர் ஐடி, பாக்கி எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். அதெல்லாம் இருந்தா நாங்களே கண்டுபிடிக்க மாட்டோமா? யார் அதுன்னு கண்ணுக்கே தெரியலையே. ஐடியா. ஏன் கார்த்தி, எங்க சாரு கிளம்பிட்டாரு? அக்கா புக்கா தஸ்கா, அக்கா புக்கா தகா. ஐயோ, நான் தான் ஆலம்பனா. பழைய படத்துல வர்ற நடிகர் அசோக மாதிரி இருக்கார. உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்க மாட்டேன். என்ன விட்டுரு, நான் போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலையா? ரெஸ்ட் எடுக்கிறது தான் என்னுடைய வேலையே. இத பாரு, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அதெல்லாம் நான் உதாரணமா சொல்றது இல்ல. எனக்கு கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, பேக் பெயின் வேற, எல்லாமே இருக்குது. பத்தாவதுக்கு சுகர் வேற ஏறிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ பேய், நான் வேணா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா? உனக்கு பேய் பிடிக்கணுமா இல்ல பேஷண்ட் பிடிக்கணுமா? வாய் மூடி சும்மா இரு. என்னது பூதம் காணாம போயிருச்சு? உன்னை கடைசியா பேய் எதை கொண்டு அடிச்சிச்சு? பந்தக்கால் மூலமா வந்து அடிச்சுச்சு. பந்தக்கால்? என்ன கார்த்தி, மறுபடியும் குடிச்சாதான் போயிடுச்சு? சும்மாரியா? அங்க ஒரு ஆண்மோட சுமல் அடிக்குது. உங்க வீட்டுல கோழி வாசம் அடிக்குது. உங்க வீட்டுல என்ன கோழி கறியா? அது என் பொண்டாட்டி பூங்கோத எனக்காக கோழி குழம்பு செய்யறா. எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் சிக்கன் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப அந்த பேய் அடிப்பல்ல. பேமெண்ட்ல இதெல்லாம் பேசவே இல்லையே. சாப்பாடு விஷயத்துல பேக்கேஜ் வேற, இதெல்லாம் கஸ்டமருக்கு தனியா அரேஞ்ச் பண்ணணும். புரிஞ்சுதா? சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு போ. என்ன கார்த்தி, இது விவகாரம் புடிச்ச பேயா இருக்கு. அதான் மாம்சி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், சரக்குக்கு ஏற்பாடு பண்ணணும். சரக்கா? சரக்கு வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா யாராவது பாத்துருவாங்க. நான் உங்க 2 பேர் கண்ணை தவிர வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். என்ன கார்த்தி, சரக்கெல்லாம் கேக்குது?
ஐயோ எங்க இது காணாம போயிடுச்சு எங்க போச்சு யார் இந்த நேரத்துல? ஹலோ, நீயா? என்ன சொல்லு. அதுக்குதான் நேரமா? எல்லாம் ஒருத்தர் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. சரி, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எங்க வந்த? சரக்கடிக்கத்தான். டேய், நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பேசிக்கிட்டு? எனக்கு தான் வயசாகி போச்சு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னியே. சரக்கடிச்சிட்டு போனா நல்ல ரெஸ்ட் எடுக்கலாமல்ல, அதுக்கு தான். இப்போ என்ன பண்ண சொல்ற? ஷேர் பண்ணி அடிப்போம். ஆமா, சைடிஸ் வேண்டாமா? சைடிஷா? சைடிஷ் தானே வேணும். இப்ப பாரு வரும். சோ வந்துடுச்சு. சரி, நீ வீணா நான் பாத்துக்கிறேன். Cheers. சரி, ஓகே. சரி, நான் உன் காலில் கூப்பிடுறேன். என்னடா அது? எங்க வச்சு பாட்டில் சாப்பிடு. யார் எடுத்திருப்பா? ஒரு பேயை பிடிக்க இன்னொரு பேய்க்கு பேமெண்ட் கொடுத்து கூட்டு வந்தாச்சு. ஆனா அந்த பேய் இப்ப காணாம போயிடுச்சு. ஆலம்பனா ருசியோ ருசி. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னது இது? சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கு. யோ மாமா, வேணும்னு கேட்டுதான் கொடுத்துருப்பல. இப்படி திருடி குடிக்கிற? ஐயோ மருது, சத்தியமா நான் குடிக்கல. என்ன நம்ப. இல்ல இல்ல இல்ல, நீ தான் குடிச்சிருக்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகும். ஐயோ, ஏ கவிதா, என்னங்கய்யா? வா வா இங்க நில்லு. ஆமா, யார் கால் போட்டது? என்னங்கய்யா கால் போடுற நீங்களே இங்க இருக்கீங்க, வேற யார் கால் போடுவா? தயவு செஞ்சு கால் மட்டும் இனிமேல் போடாதீங்கய்யா. ஐயோ, இந்த பாட்டில்ல இருந்த சரக்கு எங்க? ஐயோ, எனக்கு என்னையா தெரியும், நான் பார்க்கல. பார்க்கலையா? அப்போ குடிச்சியா? ஏன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. எங்க போனா அவன்? வாய ஊது. ஐயோ, உங்களுக்கு இதே வேலைய போச்சா? நீ திருத்தவே மாட்டீங்க. ஏடி, உனக்கு ஏன் புருஷன் பிரச்சனை? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? போடி போடி, இனிமே உன்னை அவரோட பார்க்க கூடாது. வாங்குங்க வாங்குங்க. தைரியம் தான் அவன் கூட சுத்திட்டு இருப்பீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பேய நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, கட்டி பிடிப்பீங்களா? கட்டி பிடிப்பீங்களா? முத்தம் கொடுப்பீங்களா? இந்த வாய் தானே, வாயை காட்டுங்க. மவனே, இனிமே அவளை கட்டி பிடிக்கிறத முத்தம் கொடுக்கறத பார்த்தேன், அப்படியே இந்த குச்சிய கண்ணுல சொருகிடுவேன். இவளோட ஆக்ரோஷத்துல பேய் கூட தொண்டை காணும் தொடிய காணும்னு ஓடிடுச்சு. ஆமா, ஆன்லைன் பேமெண்ட் வேஸ்ட். அடே கார்த்தி, எங்கடா இருக்க? நீ கேட்ட அந்த ஆதாரம் உன் வீட்டுக்கு நாளைக்கு வரும். அது வேற ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள ஒளிஞ்சு வரும். முடிஞ்சா அதை தேடி எடுத்துக்க. மற்றவங்க யாராவது கையில, குறிப்பா முத்தரசன் கையில சிக்கணும், உன் கதை கந்தல். ஏ ஸ்வேதா, ஓய், போன் அடிச்சிட்டு இருக்க, எடுக்காம
யாரு? ஹேய், நான் தாண்டி ஸ்ரேயா. ஒரு வருஷம் கூட பழகுனவள அதுக்குள்ள மறந்துட்டியா? சாரி சாரி சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரேயா. வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதான். அப்புறம் எப்படி இருக்க? ஹவ் யூ? ஐ அம் குட்யா. நீ நம்ம கிளாஸ்மேட் ராஜாவோட நம்பரை தேடிட்டு இருக்கறதா நம்ம கீர்த்தி சொன்னா. ஆனா 3 வருஷமா ராஜா யுஎஸ்ல தான் இருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட கான்டாக்ட்ல தான் இருந்தான். அவன் பழைய நம்பர் ஒர்க் ஆகலடி. என்னது? என்ன சொன்ன? ராஜா உன் கூட கான்டாக்ட்ல இருந்தானா? ஆமாயா, உனக்காக நம்பரை கலெக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு. அவன் நம்பரை எப்படியாவது கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஸ்ரேயா, தேங்க் யூ so much. நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. தேங்க்ஸ் a lot. thank you so much. போதுண்டி, நீ இன்னும் மாறவே இல்லையா? ஐ அம் இன் தி மிடில் ஆர் சேம் திங். நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே ஃபைன். யூ கேரி ஆன். பை. ஓகே பை. எஸ், ராஜா கிடைச்சிட்டான். எஸ். அப்பா, என்னம்மா திடீர்னு ரொம்ப சந்தோஷமாயிட்ட? இனி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு என் மனசுக்கு தோணுது. அப்பா, நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? 140 அடி தோண்டிட்டு பாக்கி 2 அடி தோண்டாம விடக்கூடாதுன்னு சொன்னேன். இனி நான் பின்வாங்க மாட்டேன்ப்பா. இப்போ நான் 140 அடியில இருக்கேன். நான் 2 அடி தோண்ட தயாராயிட்டேன். இனி கல்யாணம் எனக்கும் முத்தரசு மாமாவுக்கும் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்பதான் எனக்கு என் பொண்ணு ஸ்வேதாவை பாக்குற மாதிரி இருக்கு. நடக்க வேண்டியதை எல்லாம் அப்பா நான் பாத்துக்கிறேமா. ஓகேப்பா. நடக்க போறது என் நிச்சயதார்த்தம் இல்ல, கல்யாணம். நிச்சயத்துக்கு வர எல்லார் முன்னாடியும் முத்தரசு மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன்.